பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். ஆத்தோனி பேசாக்கின் மீது இஸ்ரேலின் வெற்றி. யோசுவா இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், யார் கானானியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவர் என்று கேட்டனர். ஆண்டவர், யூதா செல்வான், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார். யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம், எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள், கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம், நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர். சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர். அவ்வாறே யூதா போரிட சென்ற பொழுது ஆண்டவர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பெசிக்கில் 10,000 பேரை கொன்றனர். அத்தோனி பெசிக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர். தப்பியோடிய அத்தோனி பெசிக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெரும் விரல்களை துண்டித்தனர். அப்பொழுது அத்தோனி பெசுக்கு கை கால்களின் பெரும் விரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள். நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவன் அங்கே இறந்தான். யூத குலம் எருசலேமையும் எபிரோனையும் கைப்பற்றல். யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். வாள்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர். பின்னர் யூதாவின் மக்கள் மலை நாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் கானானியருக்கு எதிராக போர் புரிய சென்றனர். யூதாவின் மக்கள் கிரியாத்து ஆர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த கானானியருக்கு எதிராக சென்றனர் என்பதாகும். அவர்கள் சேசாய், அகிமான், தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர். ஒத்னியேல் தெபிர் நகரை கைப்பற்றல். அங்கிருந்து தெபிர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றனர். தெபிரின் முன்னாள் பெயர் கிரியாத்து சேப்பேர் என்பதாகும். காலேப்பு கிரியாத்து சேப்பேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார். காலேப்பின் இளைய சகோதரனும் கெனிசின் மகனுமாகிய ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். எனவே காலேப்பு அவருக்கு தம் மகள் அக்சாவை மனைவியாக அளித்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலேப்பு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளிடம் கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஒரு அன்பளிப்பு தர வேண்டும், எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீர் ஊற்றுகளை தாரும் என்றார். எனவே காலேப்பு அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். யூதா பெஞ்சமின் குலத்தாரின் வெற்றிகள். மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கேனியர் பேரிச்ச நகரில் இருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலத்துக்கு சென்றனர். அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர். யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர். அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர். நகரின் பெயரை ஓர்மா என்று அழைத்தனர். யூதாவின் மக்கள் காசாவை அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் அஸ்கலோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர். ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார். அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கி கொண்டனர்.
ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை. ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன. ஆனாக்கின் 3 புதல்வர்களை விரட்டி அடித்த காலேபுக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பெஞ்சமின் மக்கள் விரட்டவில்லை. இந்நாள் வரை எபூசியர் பெஞ்சமின் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர். எப்ராயிம் மானசே குலங்கள் பெத்தேலை கைப்பற்றல். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர். அந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும். ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரில் இருந்து வெளியே வருவதை கண்டனர். அவர்கள் அவனிடம், தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு, நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர். அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான். அவர்கள் நகரை வாள்முனையில் தாக்கினர். ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பிச் செல்ல விட்டு விட்டனர். அந்த ஆள் இத்தியாரின் நாட்டுக்கு சென்று ஓர் நகரை கட்டி எழுப்பினான். அதற்கு லூசு என்று பெயரிட்டான். அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகிறது. இஸ்ரேலால் துரத்தி அடிக்கப்படாத மக்கள். பெத்சானையும் அதன் சிற்றூர்களையும், தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும், தோர்வால் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், இப்பிலேயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், மெகிதோவால் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மானசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை. கானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். இஸ்ரேல் வலிமை பெற்றதும் கானானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர். ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டி அடிக்கவில்லை. எப்ராயிம் மக்கள் கெசேரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை. கானானியர் கெசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர். கிற்றரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபிலோனின் மக்கள் விரட்டவில்லை. கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர். அவர்கள் அடிமைகள் ஆயினர். அக்கோபால் மக்களையும் சீதோன், அக்லாப்பு, அக்சிப்பு, எல்பா, அப்பிக்கு, இராக்கோபுவால் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை. ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்கின்றனர். ஏனெனில் அவர்களை விரட்டவில்லை. நப்தலியின் மக்கள் பெத்சமேசுவால் மக்களையும் பெத்தனாத்துவால் மக்களையும் விரட்டவில்லை. அந்நாட்டில் வாழும் கானானியர் பெத்தமேசுவால் மக்கள், பெத்தனாத்துவால் மக்கள் ஆகியோரிடையே வாழ்கின்றனர். எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்க விடாமல் தடுத்து மலை நோக்கி செல்லுமாறு நெருக்கினார்கள். எமோரியர் கர்கரேசிலும் ஐயலோனிலிருந்து சலாபிமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது. எமோரியர் அடிமைகள் ஆயினர். எமோரியரின் எல்லை அக்ரபிம் ஏற்றத்தில் இருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது. ஆமென்.